மகாராஷ்டிராவில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. 287 தொகுதிகள் கொண்ட இந்த மாநிலத்தில் தற்போது பாஜக, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் உள்ளது. சிவசேனாவின் ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சராக பதவி வகிக்கிறார். எதிர்க்கட்சி வரிசையில் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் உள்ளன. லோக்சபா தேர்தலில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து பாதியில் விட்ட ஆட்சியை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என எதிர்க்கட்சிகள் மும்முரமாக உள்ளன. அதே நேரத்தில் ஆட்சியை தக்க வைப்பதற்கான பணியில் ஈடுபட்டுள்ள பாஜக தொகுதி பங்கீடு தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சு நடத்தியுள்ளது. இதன்படி பாஜக 140 முதல் 150 வரை தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏக்நாத் ஷிண்டே தரப்பு 80 தொகுதிகளிலும், அஜித் பவார் 55 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடும் எனவும், சிறிய கட்சிகளுக்கு 3 தொகுதிகள் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனுக்கு அரசியல் படிப்பை மேற்கொள்ள சென்றுள்ளார். அங்கு அவர் சென்றதும் எந்த விதமான புகைப்படங்களோ அல்லது கருத்துக்களையோ வெளியிடாமல் இருந்து வந்தார். இதனால் அண்ணாமலை லண்டனுக்கு சென்றதில் எந்த புகைப்படத்தையும் வெளியிடவில்லை, எந்த கருத்தையும் சொல்லவில்லை என பரவலாக பேசப்பட்டு வந்தது. இதையடுத்து நேற்று முதல் தொடர்ச்சியாக கருத்துக்களை கூறி வருகிறார். இந்த நிலையில் நேற்று தனது எக்ஸ்தல பதிவில் வணிகர் சங்க பேரவைத் தலைவர் திரு வெள்ளையன் அவர்கள் காலமான செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமடைகிறேன். பொது பிரச்சனைகளுக்காகவும் வணிகர்கள் ஒற்றுமைக்காகவும் உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த அவரது திடீர் மறைவு சமூகத்திற்கு பேரிழப்பாகும். திரு வெள்ளையன் அவர்கள் குடும்பத்தினருக்கும் வணிகர் சங்க பேரவை உறுப்பினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் என பதிவிட்டுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்காவில் இருந்தபடி அரசு பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார். அமெரிக்காவில் இருந்தபடியே அரசு கோப்புகளில் கையெழுத்திடும் போட்டோவை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் உலகை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்திருக்கின்றன. அயலக மண்ணிலும் அரசு கோப்புகள் தேங்கிடாமல் ஆபீஸ் வழியே பணி தொடர்கிறது என தெரிவித்தார். மேலும் அமெரிக்க வாழ் தமிழர்கள் தங்களுக்கு அளித்த வரவேற்பு பற்றியும் உற்சாகமாக தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், முதலீட்டாளர்களுக்கு தமிழ்நாட்டில் நடைபெறும் ஆட்சி பற்றி தெரிந்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். சிகாகோவில் நடைபெற்ற தமிழர்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்ததாகவும் மகிழ்ச்சியாக முதலமைச்சர் ஸ்டாலின் பகிர்ந்து கொண்டார். அப்போது காணொலி காட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு திரும்பியதும் திமுகவில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை ஒருங்கிணைப்பு குழு வழங்கும் என்று தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் கே. நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைப்பு செயலாளர் ஆர். எஸ். பாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பாக எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டதன் 75ஆம் ஆண்டு நிறைவு விழா, முப்பெரும் விழா ஏற்பாடுகள், ஒருங்கிணைப்பு குழுவின் அடுத்த கட்ட பணிகள் குறித்து ஆலோசித்தோம் என தெரிவித்துள்ளார். ஸ்டாலினால் நியமிக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு குழுவினர் 2026 சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் செய்ய வேண்டிய மாறுதல்கள், கட்சி ரீதியாக செய்ய வேண்டிய சீரமைப்புகள் தொடர்பாக பல்வேறு அணி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினர். இதைத் தொடர்ந்து சில பரிந்துரைகளை தயார் செய்துள்ளனர். அது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினிடம் மேலோட்டமாக தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னும் 3 நாட்களில் சென்னை திரும்பும் நிலையில் அதன் பிறகு ஒருங்கிணைப்பு குழுவினர் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் திமுகவில் நிர்வாக ரீதியில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை தெரிவிக்க உள்ளனர். அதைத் தொடர்ந்து அதிரடி முடிவுகளை ஸ்டாலின் கையில் எடுப்பார் என கூறப்படுகிறது. சிவகங்கையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது, சிவகங்கை மாவட்டத்தில் நடந்து வரும் அரசு திட்டங்களை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளோம். ஆய்வுக் கூட்டத்தின் அறிவிக்கைகள் தயார் செய்யப்பட்ட பிறகு முதலமைச்சருக்கு அனுப்பி வைக்கப்படும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவை அழைத்தது அவர்களின் தனிப்பட்ட விருப்பம் என கூறினார். பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையா, நாங்கள் மதம் மாற்றுவதாக RSS காரன் சொல்றான். நாங்க மதம் மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறோம். எங்கள் சர்ச்சு ரெக்கார்டுகளை எடுத்து பாருங்கள். எவ்வளவு பேர் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியுள்ளனர் என்பது தெரியும். மத மாற்றமும் ஒரு வியாபாரம் தான். சந்தைக்கு சென்று மாங்காய் வாங்க போனால் எந்த மாங்காய் நல்லதோ அந்த மாங்காயை தேடி வாங்குகின்றனர். அதே போலத்தான் மத மாற்றமும். எங்க மதத்திற்கு வாங்க, நல்லா படிக்கலாம், பட்டதாரியாகலாம், சபாநாயகர் ஆகலாம். ஏன் அப்பாவு கிறிஸ்தவராக இருந்ததாலேயே அவருக்கு சபாநாயகர் பதவி கிடைத்தது. இல்லை என்றால் அவர் கோயிலில் மணியடித்துக் கொண்டுதான் இருந்திருப்பார் என்று கூறியிருக்கிறார். பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையாவின் பேச்சில் இருப்பது முழுக்க முழுக்க இந்து மத வெறுப்புணர்வு மட்டுமே. அவர் இயேசு கிறிஸ்துவை நம்புவதை விட மத மாற்றத்தை தான் அதிகம் நம்புகிறார் என்று நினைக்கிறேன். அதனால் தான் மத மாற்றத்திலேயே குறியாக இருக்கிறார். மத மாற்றம் வியாபாரம் என்பதையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். சென்னையில் செய்திகளை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், திமுக கூட்டணியில் இருந்தால் 2026 வெற்றி கிடைக்காது என்பதை திருமாவளவன் புரிந்து கொண்டு விட்டார். திருமாவளவன் நடத்தப்போகும் மாநாடு மதுவுக்கு எதிரான மாநாடா அல்லது கூட்டணிக்கு எதிரான மாநாடா என்பது புரியவில்லை. 4 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவுடன் கூட்டணியில் இருந்துவிட்டு, இத்தனை ஆண்டுகள் சும்மா இருந்துவிட்டு இப்போது மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதற்கான காரணம் என்ன? திமுகவில் இருக்கும் கூட்டணி கட்சிகள் திமுகவின் மீதுள்ள நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். தமிழக அரசு தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக இருப்பதாலேயே தேசிய கல்விக் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்க மறுக்கிறார்கள். அரசாங்க பள்ளிகளில் அமைச்சர்களின் பிள்ளைகளையோ முதலமைச்சர் வீட்டை சேர்ந்தவர்களையோ பார்க்க முடியாது. தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று கூறியது தவறு. தேசிய கல்விக் கொள்கையில் அப்பட்டமான அரசியலை ஸ்டாலின் அரசு செய்து வருகிறது.
முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடு சென்றுள்ள முதலமைச்சர் ஈர்த்துள்ள முதலீடுகள் குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியே வரவில்லை. மத்திய அரசின் நடவடிக்கையாலேயே 3300 கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழகத்திற்கு HP லேப்டாப் கம்பெனி வரவுள்ளது. மகாவிஷ்ணு கருத்தில் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அவரை தீவிரவாதி போல நடத்துவது தவறு. திருநெல்வேலியில் காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டார். அதில் தொடர்புடையவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு காரணமானவர்கள் கைது செய்யப்படவில்லை. தமிழ்நாட்டில் கொலை குற்றங்கள் பல உள்ளன, ஆனால் அதை பற்றி எல்லாம் கேட்காமல் மகாவிஷ்ணுவை தீவிரவாதி போல நடத்துகிறார்கள் என தெரிவித்தார். டெல்லியில் ஆட்சியில் உள்ள ஆம் ஆத்மி அரசை கலைக்க கோரி பாஜக எம்எல்ஏக்கள் எழுதிய கடிதத்தை ஜனாதிபதி திரௌபதி முர்மு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பியுள்ளார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கிலும் கலால் கொள்கை வழக்கிலும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் ஜாமீன் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் டெல்லி அரசின் நிர்வாகப் பணிகளில் தாமதம் ஏற்படுவதாகவும் சட்டம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளதாகவும் கூறி டெல்லி அரசை கலைக்க பாஜக எம்எல்ஏக்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருந்தனர். இந்நிலையில் பாஜகவின் ஒரே குறிக்கோள் அரசை கவிழ்ப்பதுதான் என்று ஆம் ஆத்மி அமைச்சர் அதிஷி கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.